விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகரில் தனியார் ஹோட்டலில் அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவார் என்றார். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு மற்றும் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்துள்ளதாக விமர்சித்தார். 234 தொகுதிகளிலும் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து 210 தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்று உறுதியான ஆட்சி அமைக்கும் என நிர்வாகிகளுக்கு KT ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை அளித்தார். நம்முடைய வெற்றியை இந்த முறை யாரும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையப்படுகிறது. எடப்பாடி முதலமைச்சர் ஆக போகிறார். திமுக என்ன விதைச்சதோ அதான உழைக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக துரோகத்தை விதைத்தது. இன்றைக்கு துரோகங்களாக வளர்ந்திருக்கிறது. திமுக கட்சியிலே உள்ளவர்கள் யாருக்கும் பிடிப்பு கிடையாது. திமுக கட்சி தலைமை மீது மதிப்பும் கிடையாது. கன்னியாகுமரி முதல் குமுளி பூண்டி வரை இருக்கின்ற 234 தொகுதியிலும் வாக்காளர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதிமுக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். NDA கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இந்த கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய இயக்க கூட்டணி, நேர்மையினுடைய வெளிப்பாடு, இல்லாத மக்களை கரந்தூக்கி விடுகின்ற ஒரு கூட்டணி, எடப்பாடியாரை முதலமைச்சராக்கக்கூடிய ஒரு கூட்டணி. ஆகவே இதற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் 100 பேர் போய் கேட்டீங்கன்னா அதுல 90 பேர் அதிமுக தான் ஓட்டு. அதிமுக ஓட்டு எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும் இதை பேசுறாங்க.